ஃபைனலி ஜோக்கர் 2 ட்ரெய்லர் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஹார்லி குவினும் ஜோக்கரும் வந்துட்டு இந்த படத்தில் இருக்கிற மாதிரி இந்த ட்ரெய்லரில் காமிச்சிருக்காங்க. ஒருத்தர் இருந்தாலே அந்த ஆர்க்கம் சிட்டியே நாசமாக போயிடும். இப்போ வந்து 2 பேருமே சேர்ந்துருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு யூகிக்கவே முடியல. இந்த படத்தில் வந்துட்டு ஒரு பயங்கரமான சினிமாட்டோகிராஃபி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு கலர் கிரேடிங்கோட இந்த ட்ரெய்லரை வந்து விட்டுருக்காங்க. ஒரு குவாலிட்டியான ட்ரெய்லர் வந்து இந்த ட்ரெய்லராக இருக்குது. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு ஹார்லி குவின் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்துட்டு ஒரு மாதிரி டில்யூஷன் ப்ளஸ் ஒரு மாதிரி இமேஜினரி வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு அப்புறம் ரியலிஸ்டிக் லைஃப்குள்ளே வர மாதிரி இருக்கிற மாதிரி இந்த படத்தை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலே வந்து இந்த படத்தை வந்து ஜோக்கர் வந்து ஃபோலியோ டியாக்ஸ்னு வச்சுருக்காங்க. ஃபோலியோ டியாக்ஸ்னு வேறு எதுவும் இல்லை, டைல்யூஷனான ஒரு உலகத்தில் வந்துட்டு 2 பீப்புள் வந்து இருந்தால் என்ன மாதிரி இருக்குன்ற மாதிரி இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு ஒரு ட்ரெய்லர் ஷாட்டில் வந்து ஒன்று வச்சுருக்காங்க. ஒரு ஃப்ரேமில் இந்த கண்ணாடியில் வந்து ஒரு லிப்ஸ்டிக் வரைகிற மாதிரி ஜோக்கர் வந்து அப்படியே அந்த லிப்ஸ்டிக் நேராக சிரிக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் வச்சுருக்காங்க. பயங்கரமான ஒரு சினிமாட்டோகிராஃபிங்க, அது மட்டும் சொல்கிறேன். ஒரு குவாலிட்டியான ஒரு தரமான படத்தை நம்ம பார்க்க போகிறோம். இது தாண்டா சினிமான்ற மாதிரி நிறைய ஃப்ரேம் வந்து இந்த படத்தில் இருக்க போகுது. ஸோ பக்காவான ட்ரெய்லராக இந்த படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று இந்த படத்தில் வந்துட்டு என்னென்ன ஷார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்ன மாதிரி இந்த படத்தில் வந்து டைல்யூஷனால் நிறைய இமேஜினரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்கிறேன். ஒரு ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜோக்கர் வந்து நடந்துக்கிட்டு வருவார் ஜெயிலுக்கு வெளியில். அப்போ வந்துட்டு இந்த ஆஃபீஸர்ஸ்லாம் 4 ஆஃபீஸர்ஸ் வந்து ஜோக்கருக்கு பக்கத்தில் நின்றுருப்பாங்க. அவர் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு பிளாக் கலர் கொடைகளை வச்சு வருவாங்க. பட் அடுத்த ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லான கொடைகள் தெரியும். ஸோ இதிலே தெரியுது நிறைய சீன்ஸ் வந்து இவர் மைண்டில் வந்து ஓடுறது தான் இந்த படத்தில் வந்து காமிக்க போகிறாங்கன்னு. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து ஒரு டைல்யூஷனான ஒரு உலகத்தில் வந்து ஜோக்கர் இருக்கார். அவர் என்ன மாதிரி ஒரு மென்டல் ஸ்டேட்டில் வந்துட்டு இந்த படத்தில் வந்து இருக்கார் அப்படின்றத வந்து இந்த ஒரு ஷாட்லேயே வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஹார்லி குவின் வந்துட்டு ஒரு ஸ்டெப்ஸ் மேலே நடந்து வர மாதிரி ஒரு ஷாட் இருக்குது. இதே ஷாட் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு ஜோக்கர் வந்து ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. அந்த டான்ஸில் வந்துட்டு இந்த ஹார்லி குவினும் வந்திருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு ஹார்லி குவின் வந்து ஒரு இமேஜினரி வேர்ல்டில் இருக்கிற ஒரு கேரக்டராக கூட இருக்கலாம். இல்லைனா கூட இந்த படத்தில் வந்து ஒரு ஆன்டி வில்லனாக வந்து கூட இந்த ஹார்லி குவினை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஹார்லி குவின் வந்துட்டு ஒரு சேரை தூக்கி அந்த கண்ணாடியில் அடிக்கிறாங்க. அப்போ வந்து அந்த டிவியில் வந்து ஜோக்கரோட ஃப்ரேம் வந்து ஓடிட்டுருக்கு. எப்படி வந்துட்டு ஜோக்கர் வந்துட்டு ஒரு நோபடியாக இருக்கிற சம்படி ஆனானோ அதே மாதிரி வந்துட்டு ஹார்லி குவினும் வந்துட்டு ஒரு நோபடியாக இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் எதுவுமே நடக்காத மாதிரி அவங்களும் ஒரு ஜோக்கர் கேரக்டர் மாதிரியே ஒரு உமன் கேரக்டராக இருக்காங்க. அவங்களும் வந்துட்டு ஜோக்கர் மாதிரி ஒரு பெரிய ஆள் ஆகணும், ஒரு வில்லனாக இருந்தாலும் ஒரு பயங்கர கெத்தா எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஆகணும்னு வந்துட்டு ஒரு பிளான் பண்ணி ஜோக்கரை வந்து லவ் பண்ண வச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பியும் இவங்களும் ஒரு பெரிய ஆளாக கூட இந்த கேரக்டரை வந்து புல் ஆஃப் பண்ணியிருக்கலாம். ஸோ ஹார்லி குவினும் வந்துட்டு ஒரு டேஞ்சரான கேரக்டர். இந்த படத்தில் வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஒன்று வந்து இமேஜினரி கேரக்டராக நடத்தலாம். எப்படி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு சோஃபியா வந்து ஒரு இமேஜினரி கேரக்டராக வருவாங்களோ அதே மாதிரி இந்த படத்துல ஒரு இமேஜினரி கேரக்டராக வந்து இந்த ஹார்லி குவின் வரலாம். இல்லைனா கூட ஒரு வில்லனா கூட வரலாம் இந்த படத்தில். ஸோ மேபி இந்த ட்ரெய்லர் வச்சு முடிவே பண்ண முடியாதுங்க. எப்படி வேணால் இந்த படத்தில் வந்து ட்விஸ்ட் அடிச்சு நம்மளை ஏமாற்றிடுவாங்க. ஸோ படம் வர வரைக்கும் வெயிட் பண்ணோம். ஏற்கனவே ஜோக்கர் வந்து ஒரு நொந்து போன ஆள். இப்போ இந்த ஹார்லி குவின் வந்து லவ் பண்ணி அதுக்கப்புறம் ஏமாற்றி ஜோக்கர் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டராக வந்து புஷ் ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ ஆன்டி வில்லனாக இருக்கிறதுக்கு வந்து ஒரு 20% தான் ஒரு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இந்த படத்தில் வந்துட்டு ஒரு இமேஜினரி வேர்ல்டுக்குள்ளே ஜோக்கர் வந்து போயிட்டு இருப்பாரு. ஃபர்ஸ்ட் பார்ட்டே வந்துட்டு எது இமேஜினரி எது வந்து ப்ரெசென்ட் லைஃப்னே தெரியாது. ஜோக்கரோட ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து கிளைமேக்ஸில் வந்துட்டு ஒரு அட்வொகேட்டை வந்து கொலை பண்ணிட்டு அவர் வந்து ஜெயிலை விட்டு ஓடுற மாதிரி ஒரு சீனை வச்சிருப்பாங்க. ஆனால் அவர் வந்து ஜெயிலை விட்டு போகிறதுக்குள்ளேயே பிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ரெய்லரோட ஃபர்ஸ்ட் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ளே வந்துட்டு இந்த ஜோக்கர் இருக்காரு. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு ஹார்லி குவின் தான் வந்துட்டு ஒரு அட்வொகேட்டாக வந்து ஜோக்கரை வந்து ஹெல்ப் பண்ணி இந்த ஜெயில் விட்டு கூட்டிகிட்டு வரலாம். ஒரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்லி குவினும் ஜோக்கரும் வந்துட்டு அந்த ஸ்டேஜில் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு ஷாட் வச்சுருக்காங்க. அந்த ஜெயிலில் பின்னாடி ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் ஃப்ரேம் மாதிரி ஒன்று பேக்ரவுண்டில் வச்சுருக்காங்க. ஸோ அது கூட ஒரு இமேஜினரியான ஒரு விஷயமா இருக்கலாம். இந்த படத்தில் ஜோக்கரை வேற வந்து ஜெயிலில் வந்து தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. அவர் வந்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு அப்படியே போயிட்டுருக்காரு. அவர் ஒரு இமேஜினரி வாழ்க்கையில் வந்து வாழ்ந்துட்டு வர்றாருன்றதை வந்து இந்த படத்தில் வந்து பயங்கரமாக கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்கன்னு சொல்லலாம். அதை வந்து அவர் யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இந்த ரியலிஸ்டிக் உலகத்தில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அங்கே அவர் வந்து இமேஜினரி வாழ்க்கையில் வந்துட்டு பயங்கரமாக வாழ்ந்துட்டு வர்றாரு. ஜோக்கர் வந்துட்டு ஒரு வெட்டிங் ட்ரெஸ் போட்டிருக்காரு. அதை அப்படியே பார்த்தீங்கன்னா அவர் வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி ஹார்லி குவினை வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஹார்லி குவினும் வந்துட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்து ஜோக்கர் கிட்ட போகிறாங்க. அவர் வந்துட்டு ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கார். பட் அவர் வந்து ஒரு வெளி உலகத்தில் வந்து ஒரு ஹாப்பியான லைஃப் வந்து ஹார்லி குவினோட வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு பிரில்லியண்டான ஷார்ட்ஸ் வந்து டக்குன்னு டிரான்சிஷனில் வந்து இந்த
இந்த ட்ரெய்லரில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஹார்லி குயின் தான் வந்து இந்த படத்தில் வந்து ஜோக்கரை வந்து கூட்டிகிட்டு வெளியே வரப்போகிறாங்கன்னு நினைக்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஜோக்கர் அண்ட் ஹார்லின்னு ஒரு ஷோ நடக்குது. அந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான அடிதடி நடக்குது. அந்த அடிதடியிலேருந்து கூட்டிகிட்டு ஹார்லி குயினும் ஜோக்கரை வந்து ஓடி வராங்க. பின்னாடி வந்து ஒரு பாம் பிளாஸ்ட் வெடிக்குது. இதே ஷாட் தான் வந்து டார்க் நைட்டில் வந்து ஜோக்கர் பண்ணியிருப்பாரு. அந்த ஷாட்டை வந்து இங்கே ரிப்ளிகேட் பண்ணுறாங்க. ஸோ ஹார்லி குயின் வந்துட்டு எப்படி ஜோக்கரை வந்து வெளியே கூப்பிட்டு வராங்க, எதுக்காக கூட்டிகிட்டு வராங்க, இதனால் என்ன யூஸ்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்தில் வந்துட்டு அப்படியே வந்து அன்கட்டாக அந்த ட்ரெய்லரில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் வந்து ட்விஸ்ட் அடிக்க போகுது, என்னென்ன ஜோக்கர் பண்ண போகிறாரு, ஹார்லி குயின் என்னென்ன பண்ண போகிறாங்க, இவங்க 2 பேர் சேர்ந்து இந்த ஆர்க்கம் சிட்டி என்னென்ன நொறுக்க போகிறாங்கன்றது வந்து இந்த படத்தில் தான் தெரிய போகுது. ஸோ இந்த படம் வந்துட்டு தமிழ், தெலுங்கு எல்லாத்துலேயும் விடுறாங்க. செம தரமான ஒரு செய்ய போகுது. ப்ராஃபிட்டாக வந்து WB வந்து எங்கேயோ போகிறாங்க. ரொம்ப நாளாக வந்து WBக்கு வந்துட்டு ஒரு கரெக்டான படம் டிசி படம் அமையலை. இந்த படம் வந்துட்டு ஒரு தரமான படமாக இருக்க போகுது. ஸோ ஜோக்கரும் ஹார்லி குயினும் வந்துட்டு இந்த படத்தில் வந்து ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க. ஒரு ஆஸ்கர் வின்னிங் பர்ஃபார்மன்ஸே இந்த படத்தில் நடக்க போகுது. ஒரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஜோக்கர் வந்துட்டு மலையில் வந்துட்டு ஒரு சத்தம் போட்டுட்டு அழுதுட்டுருக்காரு. அந்த ஷாட் வந்துட்டு கட் பண்ணாமல் வந்து ஒரு 1 minute 2 minute ஷாட் நினைக்கிறேன். பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்துலையும் வந்துட்டு ஜோக்கருக்கு வந்து அந்த ஒரே சேம் கேரக்டர் வந்து 2 ஆஸ்கர் வந்து கிடைக்க போகிறது வந்து இந்த ஃபஸ்ட் டைமு. ஸோ இந்த படத்துக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நானும் இது வந்து பயங்கர ஈக்குவலாக வெயிட் பண்ணிருக்கேன். ஸோ இன்னொரு சந்திப்பு ஆஃப் அண்ட் காய்ஸ் ஃபட்டா.